அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 78 பாடல் 76 சான்றோர் இயல்பில் 8வது பாடல் இது. எனக்கு தகவு அன்றால் என்பதை நோக்கி தனக்கு கரியாவான் தானாய் தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் காணார் என செய்யார் மானா வினை. ஒரு பாண்டிய நாட்டு அரசன் ஒரு தவறு செய்து விட்டான். ஆனால் அந்த தவற்றை யாரும் பார்க்கவே இல்லை. இருந்த போதிலும் தான் செய்த குற்றத்தை நினைத்து தனது கையை அவனே வெட்டி கொண்டானாம். ஆகையால் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அறிவுடையவர்கள் பிறர் பார்க்காவிட்டாலும் தன்னுடைய சுய ஒழுக்கத்திலிருந்து மாறமாட்டார்கள், தங்களுடைய தகுதிக்கு குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல். அறிவுடையோர் சான்றோர் பிறர் காணவில்லை என்பதற்காக தீய செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஒருமுறை ராஜாஜி அவர்களை ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்னாராம், பல பேர் எதிரிலே எதை நான் செய்ய பூசுவேனோ அதை தனிமையில் இருக்கும்போது கூட செய்யாதிருப்பதுதான் ஒழுக்கம் என்று சொன்னார். ஒருவன் பல பேர் எதிரில் செய்யத்தகாதவர்களை செய்வதற்கு வெட்கப்படுவானால் வெட்கப்படுகிற விஷயத்தை அவன் தனிமையில் இருக்கும்போது கூட செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருப்பவனை ஒழுக்கமுடையவன் சொல்லுகிறார் ராஜாஜி. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். தன்னை காணவில்லை என்பதற்காக கூட தான் செய்த தவறுக்கு தண்டனை தந்து கொண்டானாம் பாண்டிய மன்னன் ஒருவன். அது அறிவுடையவர்களுடைய சான்றோருடைய செய்கை அப்படித்தான் இருக்கும். யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக கூட தீய செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன பாடல். மீண்டும் பாடலை பார்த்து, எனக்கு தகவு அன்றால் என்பதை நோக்கி தனக்கு கரியாவான் தானாய் தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் காணார் என செய்யார் மானா வினை. நன்றி, வணக்கம்.